எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிட்டில் இன்ஃபோ வித் சுதா ஸ்ரீனிவாஸ் ப்ரெசென்டிங் நெஞ்சோட நிம்மதி. இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் வித்தவுட் கில்ட். ஸோ அதுவே இப்போ ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணாலும் ஐயோ அந்த வேலை இருக்கே, இந்த வேலை இருக்கே, அது முடிக்கணுமே, இது முடிக்கணுமே, நான் ரெஸ்ட் பண்ணுற ஒரு 10 நிமிஷத்தில் நான் இவ்வளோ வேலைகள் முடிச்சிடுவேனே, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் ஃபார் எவ்ரிபடி, ஃபார் மோஸ்ட் ஆஃப் தெம், டே ஸ்டார்ட்ஸ் வெரி ஏர்லி மார்னிங் 4 o'clock 5 o'clockலேருந்து டே ஸ்டார்ட் ஆகி இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். ஸோ இப்படி பரபரப்பாக இருக்கிற உலகத்தில் நம்ம எப்படி நம்மளோட டைமை மேனேஜ் பண்ணிக்கிறோம்? கண்டிப்பாக அடுத்த நாளுக்கு எனர்ஜி தேவை. அதுக்காக ஃபிசிக்கல் வெல்பீயிங்காக நம்ம தூங்கிடுறோம். எப்படியோ எனர்ஜி தானாக வந்துடுது அடுத்த நாளுக்கு ஓடுறதுக்கு. பட் இமோஷ்னலாக மைண்ட்லேருந்து யோசிச்சா இமோஷ்னல் வெல்பீயிங் பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோசிக்கிறோமா? மைண்டுக்கு ஒரு ரெஸ்ட் தேவையே, ஃபிசிக்கல் ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதாதே. ஏன்னா மைண்டுக்கு ரெஸ்ட் இல்லாதனால தானே நம்ம ஓவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறோம். ஸோ எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறோம்? ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிறவங்க மேலெல்லாம் நம்ம அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனையும் கோபத்தையும் காட்டுறோம்னு நினைக்கிறேன். இல்லை யார் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ அவங்க மேலே. ஸோ நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஐ திங்க் வி டூ திஸ் வெரி ஆஃபன். ஸோ அதனால் என்ன பண்ணணும்? ஹவு டு வி டூ தட்? ஒரு 15 minutes இல்லை ஒரு half an hour டிபெண்டிங் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் சாய்ஸ். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பாட்டோ இல்லை ஒரு குட்டி ஒரு வாக்கோ, காத்தோடு போய் காத்தோடு வர மாதிரி, இல்லை சும்மா ஒரு கப் ஆஃப் காஃபி, எதை பற்றியும் யோசிக்காமல் சும்மா ஜஸ்ட் ஒரு கப் ஆஃப் காஃபி வச்சுட்டு உட்காந்துக்கலாம். இல்லை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு கேட்கலாம். இல்லை எதுவுமே முடியலையா போய் படுத்துக்கணும்னு தோன்றுதான், வில் ஜஸ்ட் கோ ஹேவ் குவிக் நேப், பவர் நேப் மாதிரி. ஸோ இதெல்லாமே பண்ணலாமே. ஏன் இதெல்லாம் பண்ணால் தப்பா? அப்போ நம்மளுக்கு சோம்பேறித்தனம்னு அர்த்தமா? கண்டிப்பாக இல்லை. எப்போ சோம்பேறித்தனம்? ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் தட்டி கழிச்சாதான் சோம்பேறித்தனம். பட் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் இப்போ இல்லை இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பண்ணுறேன், சோம்பேறித்தனம் இல்லையே. சரி, நம்ம இப்போல்லாம் மனுஷங்களோட ஜாஸ்தி இருக்கிறத விட மொபைலோட தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மொபைல் கூட ரெஸ்ட் கேட்குது, சார்ஜிங் பண்ணுமா எனக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய தடவை அந்த சார்ஜிங் பாயிண்ட் கிட்ட நின்றுக்கிட்டே ஃபோன் பேசுகிறோம், இல்லை ஃபோன் நோண்டுறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், என் நம்பர் ஆஃப் திங்ஸ். அப்போது அதே தப்பு தானே நம்ம கிட்டேயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு பாடிக்கு மனசுக்கு ஒரு சார்ஜிங் தேவை. அந்த டைம்லேயும் நம்ம 1008 விஷயத்தை போட்டு மனசில் போட்டு குழப்பி டென்ஷன் ஆகி வேலை பண்ணி ஒரு பிரேக்கே இல்லாமல் போயிட்டு இருக்கோமே. இப்போ நம்மளுக்கு எப்படி அந்த இமோஷ்னல் வெல்பீயிங்கை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாமா? கண்டிப்பாக யோசிக்கணும். அண்ட் இனிமே நம்ம இந்த சோம்பேறித்தனத்தையும் ரெஸ்டிங்கையும் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. We are just trying to take that break. ஒரு குட்டி பாஸ், ஒரு குட்டி பிரேக், அவ்வளோதானே. ஒரு நாளில் ஒரு 15 minutes இல்லை ஒரு half an hour நம்மளுக்காக நம்மளே செலவு பண்ணிக்க முடியலன்னா அப்போ 24 hours நம்ம இப்போ ஓடிக்கிட்டே இருந்தால் அதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடுமே. சும்மா உட்காந்து எதை பற்றியுமே யோசிக்காமல் just spend some time for yourself. ஒரு மீ டைம் இப்போ ரொம்ப சொல்கிறோம் இல்லையா? பட் ஆக்சுவலாக எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறோம்? I think we should do that. ஹார்ட் படப்பட நடிக்கிறதுக்கும் ஒரு குட்டி சைலன்ஸ் தேவையே தேவை இல்லையா? ப்ரீத் வித்தவுட் ப்ரெஷர் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்ச நாள் ஒரு டேல. ஐ திங்க் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் ரெஸ்டிங்ன்றது we don't have to earn it, we already deserve it. யோசிச்சு பாருங்க. Keep listening to Little Info, நெஞ்சோடு நிம்மதி with Sudha Shree.